Hallelujah. Hallelujah. Check. Hallelujah. 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 Check. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. அவ்வளவுதான் சத்தமா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த இங்கே இருக்கிற சிஏ லீடர் அவர்களுக்கும், மண்டல தலைமை பொது அவர்களுக்கும், மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் உள்ள ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இது யூத் மீட்டிங். இது அதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனால் கொஞ்சம் மானிட்டரில் மட்டும் கொஞ்சம் வோக்கல்ஸ் வச்சிருங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு யூத் மீட்டிங்கில் பின்னாடி உட்காந்து அங்கே சென்னையில் ஆராதனை செஞ்சதை இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போது மேலே நடத்துகிற ஊழியர்கள்லாம் எப்போவுமே கேட்பாங்க, ஊழியத்துக்கெல்லாம் யார் வரீங்க கை தூக்குங்கன்னா உடனே எல்லாருக்கும் முன்னாடி கை தூக்கிட்டு எல்லா மீட்டிங்கில் போய் நின்றுறது போயிட்டு. ஆனால் நான் நினைக்கிறேன், அன்னைக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை கர்த்தர் என் மேலே வச்சிருந்துருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கொண்டேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அன்னைக்கு கையை பிடிச்ச ஆண்டவர் இன்னைக்கு நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு என்னை நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு 26 வயசு. இன்னைக்கு நேற்று தான் ஆச்சு. I'm 26. ஆண்டவர் என்ன பயன்படுத்த முடியும்னு சொன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பயன்படுத்தி இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி Thank you Jesus. உங்களையும் பயன்படுத்துவார். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் பயன்படுத்துவார். பட் ஆல் யூ ஹேவ் டு டூ, நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? சவுல் கிறிஸ்தவர்களை தேடி கொலை செஞ்சிட்டு இருந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியில வாழ்ந்தவன். பிரதான ஆசாரியர்கிட்ட இருந்து எல்லா விண்ணப்பங்களையும் வாங்கி தமஸ்குல இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் கொலை செய்ய வேண்டும், உயிரோடு பிடிச்சிட்டு வரணும்னு வேகமா தன்னுடைய ஆட்களோடு செல்லும் போது பாதி வழியில் அவனுக்கு ஒரு என்கவுண்டர் ஆகுது. ஏசப்பா மேல இருந்து கூப்பிடுறாரு, சவுலே. அவனுக்கு முதல்ல அது யாருன்னு அடையாளம் தெரியல. அவன் கீழே விழுந்த உடனே அது யாருன்னு கீழே விழுந்த உடனே கேட்கறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன துன்புறுத்திட்டு இருக்கிறப்பா, உன்னால துன்பப்படுகிற இயேசு நான் தான், முள்ளில் உதைப்பது உனக்கு தானே கடினம் அப்படின்னு சொல்றாரு. The next reply சவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒரே ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாத்திருச்சுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை தான், நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்கப்பா. ஆமென். அந்த யூத் மீட்டிங்ல நான் சொன்ன வார்த்தை அதுதான். நீங்க நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் இங்க தான் இருக்கிறேன், ஐ எம் அவைலபிள், நான் என்ன செய்ய விரும்புறீங்க ஆண்டவரே. எல்லாரும் கையை உயர்த்தி இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, ஏதோ யூத் மீட்டிங் வந்தோம், வருஷம் வரோம், சும்மா கொஞ்ச நேரம் இருக்கிறோம், கைதட்டி பாட்டு பாடுறோம், வசனம் கேட்கிறோம், போறோம், அது இல்லை. ஒரு உண்மையான மாற்றம். எல்லாரும் கையை உயர்த்தி என்ன மறந்துருங்க, பக்கத்துல இருக்க எல்லாரையும் மறந்துருங்க, நீங்களும் ஆண்டவரை மாத்திரம் தான். இன்னைக்கு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. All you have to do is, Lord, I'm available today. என்னை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க ஆண்டவரே. எல்லாம் கண்ணை மூடிடலாமா? கண்ணை மூடிடலாம். உங்களை மறந்து நல்ல கையை உயர்த்தி, தாத்தா பாட்டி மாதிரிலாம் நல்ல கையை எல்லாம் நல்ல கையை உயர்த்தி, நல்ல பலன் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆமா, நல்ல கையை உயர்த்தி அந்த ஒரே வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கொஞ்ச நேரம் துதிக்க ஆரம்பிக்கலாமா? துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஹalleluya, thank you Jesus, thank you Jesus, hallelujah, 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 hallelujah,
ஹalleluya ஹalleluya. நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் துதிக்கலாமா எல்லாரும்? நல்ல வாயை திறந்து thank you Jesus hallelujah. Ramama shantani mota ramama ratunola diyantra baudagarala. Thank you Jesus hallelujah. நல்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி, உங்க சத்தம் எனக்கு கேட்கவே இல்லை பாருங்க. நல்ல துதிக்க ஆரம்பிங்க, வாயை திறந்து நல்ல துதிக்க ஆரம்பிங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுமா. நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் thank you Jesus hallelujah. Rabama shantana lotoro khabaragadurana. அபிஷேகம் பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் வாயை திறந்து அந்நிய பாஷையில ரமா கதுரோ லோ ஷபடதரி அந்தரி போக சம்ரதனமோ ஹன்சலனி ஹந்துரபலா ஓ ரபமா கரபா சந்திலி லூதர கபரனலா. நீங்க பேச ஆரம்பிச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் நிரப்ப ஆரம்பிச்சிடுவாரு. நல்ல வாயை திறந்து ரீமா தரமோ சஞ்சலோத்னி மோ சங்க்ரபோ தலமோ தனமோ கபரலா. ஹalleluya. thank you Jesus. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். thank you Jesus. நல்ல கரங்களை உயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கையை உயர்த்தி சொல்லுவோமா எல்லாரும்? ரட்சகரே அப்பா இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆசை அவரை பார்த்து சொல்லலாமா? ஓ ஆசையெல்லாம் சத்தமா எவ்வளவு சத்தமா முடியும்? ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் உங்க சத்தம் உயரட்டும். ரபம சந்தரமம கரணா நீர்தானே. ரெண்டு கையை உயர்த்தி ரட்சகரே இயேசுநாதா, அப்படிதான் நல்ல சத்தம். தேவையெல்லாம் நீர்தானே. கண்ணை மூடி அவரை மாத்திரம் பார்த்து சொல்லுங்க. ரட்சகரே அப்பா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. சொல்லுவீங்களா? உம்மோடு வா ஒரு ஜபத்தோட ரீபா கரணலா. நீரே எனது உயிர் துடிப்பு, உமது விருப்பம் போல் நடத்துகின்றீ, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வி. சொல்லுங்க. உமது மரமசந்தனலா ரிபாகா டிவிலே மகிமையில். சபையாவரும் கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆசையெல்லாம் ரமமகஷே ரிமசஞ்சலே. ஆசையெல்லாம் சத்தத்தை உயர்த்தி வாலிபனே, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும்
உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். சொல்லலாமா எல்லாரும்? உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி ஒரமா கஷந்தனலா உம்மை தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். அப்பா உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மை தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? கையை உயர்த்தி எல்லாரும். ஆசையெல்லாம் நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். தேவையெல்லாம் சொல்லுங்க வாலிபனே. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் ரபஷகதுரமமரலோ கோபோ ரிமமா சந்தரே கபரச்சலியா சரணா. சொல்லுங்க ஆசையெல்லாம் ரிமமா சந்தலியா சரமனலா. ஓ பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு தேவ பிரசனம். ரமகஷந்தலேவோ ஆசையெல்லாம் ஓ ரிமமா சந்தரோ கபரச்சலோதியான் சரணலனனனா ரிகமோ சந்திலியான் சரணேமோ. சொல்லுங்க ஆசையெல்லாம். வானத்திலிருந்து சடுதியாய் தோன்றின அந்த பலத்த காற்று இந்த காலையில ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஓ தாகமுள்ள ஒவ்வொரு ஆத்மாவிலும், ஓ அந்த ஜீவநதியே தேவையெல்லாம் நீர்தானையா. ரெண்டு கைய உயர்த்தி ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தான். ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, ஓ நல்ல வாயை திறந்து விட்டு கொடுத்து நல்ல வாய் தொடர்ந்து விடுதலையோடு பேச ஆரம்பிங்க. ரீமா கஷந்தோலோ துரியாந்தரோமோ கபோ ஸ்ரீதரே மௌதிரி மௌசஞ்சனி பூகபராந்தனலி மௌஹந்தரனலா. ஓ என் தேவையெல்லாம் நீர்தானே. எங்க தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. எங்க தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு முக்கியமான நேரம். Every eyes closed, every hands lifted up towards heaven. எல்லாருடைய வலதுகரம் ஆண்டவருக்கு நேரா உயர்த்தப்பட்ட நிலைமையில் அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கப்பா? என்னையோ எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கண்ணீரோடு கேட்பீங்கன்னு சொன்ன நிச்சயம் அவருடைய கண்கள் உங்களை பார்க்க போதுமானதா இருக்கிறது. இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தோடு ஹalleluya, ஒரு புதிய மாற்றத்தோடு இந்த இடத்துல இருந்து கர்த்தர் ஹalleluya உங்களை அபிஷேகிக்க, உங்களை எடுத்து பயன்படுத்த, உங்களை மறுரூபப்படுத்த, ஓ ஹalleluya அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஓ ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஓ thank you Jesus. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? ஓ ரட்சகரே ரட்சகர்
சொல்லுங்க சொல்லுங்க, அவர் கேட்கட்டும். தேவையெல்லாம் தேனிலும் இனிமையே தேவிட்டாத மதுரமே அப்பா, தேனிலும் இனிமையே தேவிட்டாத மதுரமே. ரெண்டு கையை உயர்த்தி, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. சொல்லுவீங்களா? நான் தேடியும் கிடைக்காத ராபகரலபகரலபா ஷகரகதுரமலலா துரபகரனா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட ராஜா எங்கள் உள்ளம் ஏங்குதையா. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பாபம். உம்மோடு எல்லாம் கண்ணு மூடி இருக்கட்டும். உங்களோடு இணைய எங்கள் உள்ள ஏங்குதப்பா. சொல்லுவீங்களா? ஆசைய சொல்லுவீங்களா? உம்மோடு இணைந்திட, உம்மோடு இணைந்திட ரீபாகரலா ஹே குருவா. ஓ சந்தலோலா பௌகபா சந்தலாகராதுலோபோ. அப்படியே வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பு. வைக்கப்படாம நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் கொடுக்கிற பாஷை அப்படியே பேசுங்க, துதிங்க, அவரை துதிங்க. ஓ ராபா கபா லா தரா லா கபா சீதா ரானா லாமா. ஓ ரீபோ சந்தோ டோகோ டோரா வாக்கா டெலி ஹந்த ரீலே புகபா ரீக மௌடல பூ ஷகடா நர மௌடல பௌகபாலா ரீபஹுந்துடோ சந்தி புகபா ஷபடா துர மக்கபலா. வானத்திலிருந்து சடுதியாய் தோன்றின அந்த பலத்த காற்று ஹalleluya மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்களை நிரப்பி அக்கினி மயமான நாவுகளால் அவர்களை அபிஷேகித்த அதே வல்லமை உள்ள தேவ பிரசன்னம் இந்த காலைவேளையிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்கள் மேல ஓ அந்த வானத்திலிருந்து தோன்றின அந்த பலத்த காற்று வீசப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. ரபமா ஷக்கரே யாவர் மேலும் யாவர் மேலும் யாவர் மேலும் இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு தேவ வல்லமை, இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ தொடுதல், அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் ஒவ்வொரு ஆத்மாவையும் நிரப்புவதாக. Receive the fire of the Holy Ghost. Receive the fire of the Holy Ghost. ஒரு தேவ பிரசன்னம் உங்களுடைய இருதயங்களை நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. ரபகலஷே நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஓ மரமவு சப்லஹந்தனி மோகரபா ஷச்சலடே மசன்து நோமரதி ஹன்சன மோகபா. எங்களை நிரப்புகப்பா, எங்களை நிரப்புகப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று ரெண்டு கையை உயர்த்தி, உங்க அபிஷேகம் இல்லாம எங்களால ஒன்று செய்ய முடியாது ஐயா. எங்களை நிரப்புங்க ஐயா.
நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? What we have to do, Lord? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே? இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நிரப்புங்க. வெறுமையா அவங்க இந்த இடத்துல இருந்து போக கூடாது ஆண்டவரே. Let them feel, let them experience your anointing today. அவங்களை சந்திங்க ஆண்டவரே, அவங்களை சந்திங்கப்பா. அந்த பரிசுத்தமான தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். உங்களை தொடரணும்னு விரும்புறாரு. எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்க விரும்புறீங்க? நான் கேட்கறதுனால நீங்க கையை உயர்த்துறது இல்ல. ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். ஆனால் இருக்கிற இடத்துல அப்படியே கையை உயர்த்தி கேளுங்க, அழுது கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஓ என் வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையா இருக்கட்டும் ஆண்டவரே. என்னை நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. ஓலி பசன்டலே ஆவியானவரே, ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை ரெண்டு கையை உயர்த்தி hallelujah. The whole church, I want to sing hallelujah. Mashanta namura kantala monaba hallelujah. Maramokabo sandele mokaba hallelujah. நல்ல கையை உயர்த்தி தாகத்தோட கேளுங்க, பாடிட்டே இருங்க. hallelujah. ஓ இந்த பாடலை பாடி கொண்டிருக்கும் போதே உங்களை பிடித்திருக்கிற எல்லா கட்டுகளின் வல்லமையை கர்த்தர் உடைத்தெறியவர். இன்றைக்கு உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். ஹalleluya ரபா கசன்சா ரமா மாமா. நல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தமா ஹalleluya. Sing it church. Hallelujah. உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். ஓ மரமா சக்கரிதலே ஹalleluya இயேசுவே ஹalleluya. ஓ ஹalleluya சத்தத்தை உயர்த்தி ஹalleluya இயேசுவே ஹalleluya. மரணே மோசந்தரபக் ஷபுலாத்தரே மோகனலனபா ரிஜோனோலபோ செஞ்சலே ஹalleluya. பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு தேவ தொடுதல் இங்கிருக்கிற சிறுவர் முதல் பெரியவர் வரை. ஓ ஹalleluya. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரர்கள் மேல், ஊழியக்காரிகள் மேல், ஓ மாம்சமான யாவர் மேலும் ஓ தேவனுடைய பிரசனம் இந்த கால வேளையில ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்புவதாக. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க அந்த தேவ தொடுதல். ரமா மாமா ஷக்கரா பாபா 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 ரிகபோ சென்சிலியாந்தர மாமா மாமா ரனா மாமா. ஓ தேவனுடைய பிரசன்னம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்கள் வரைக்கும் ஊடுருவி பாய்கிற நேரம் அந்த பலத்த காற்று வீசப்படட்டும் ஆண்டவரே. ஓ நல்ல வாயை திறந்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ரபா பாபா பாபா ஷக்கரமா லச்சோனோகபோ ரிதனி மோசன்சனமா கமா இயேசுவே
பெரிய கரகோஷம் கொடுத்து, ஓ எல்லாம் வல்லமை உடையவர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், துதிக்கு பாத்திரர், ஓ துதிகளில் பிரியப்படுகிற என் நேசரே. We worship you, Father. You deserve all the praise. You deserve all the glory this morning. உமக்கே எல்லா துதியும், உமக்கே எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். Thank you, Jesus. பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னவர். இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு ஆத்மாவும் சுத்திகரிக்கப்படட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா வாயை திறந்து கேட்கலாமா? 2 கையை அப்படியே பரலோகத்திற்கு நேராக உயர்த்தப்பட்ட நிலைமையில இருக்கட்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நாங்கள் போக எங்களுக்கு கிருபையாக ஆண்டவரே. எல்லாம் வாயை திறந்து அப்படி கேளுங்க. Lord, take us to the throne room. உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போவதற்கு எங்களுக்கு கிருபையாக ஆண்டவரே. Take us deeper. Take us deeper. இன்னும் ஆழத்திற்கு எங்களை கொண்டு போங்க. In Jesus name we pray. எல்லாரும் சத்தமா ஆமென் ஆமென். Please be seated down. Thank you. தயவு செஞ்சு உட்காருங்க. ஓ ராபாலா தனாமா ரிபா ஷண்டனலா தனாமா. ஒரு மகிமையான தேவ பிரசனம் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் ஆவில உணர்கிறேன். என்னால ஒண்ணு சொல்ல முடியும், இங்க இருக்கிற யாரையும் அவர் சும்மா விட மாட்டாரு. ஆமென். அது எப்போ தெரியுமா? நீங்க தாகத்தோடு அவரை வரவேத்தீங்கன்னு சொன்னா. தாகம் இல்லாம அப்படியே நின்று இருந்தா நிரப்ப மாட்டாரு. அந்த தாகம், அந்த டெஸ்பரேஷன். தாவீது எழுதுறாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்குது ஆண்டவரே. அந்த தாகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார். ஆமென் ஆமென். சத்தமர் ஆமென். சொல்லாதவங்க மட்டும் சத்தமர் ஆமென். சொல்லாதவங்க மாத்திரம் சத்தம் ஆமென் சொல்ல சொன்னா ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம மீதி காரியங்களுக்குள்ள நாங்க போக போறோம். ஹalleluya. thank you jesus, thank you jesus. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். ரொம்ப ரொம்ப பழைய பாட்டு. எத்தனை பேர் தெரியும்? ஏல தெரியுமா? தெரியுமா? கை உயர்த்து. ஆமென். தெரியலனாலும் பரவாயில்ல, ஸ்கிரீன்ல போடுவாங்க, பார்த்து பாடுங்க. ஆமா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ராஜா. இந்த பாடலை பாடும்போது ஒரே ஒரு கண்டிஷன், மாஸ்க் எல்லாம் கழட்டுருங்க, கொரோனாலாம் வராது. ஆமா, நல்லா சிரிச்சுனே பாட போறோம். ஆமா, கொரோனா வந்துச்சுன்னா என்ன கை காட்டுறாது, சும்மா சொல்ல வராது. சேர்ந்து பாடலாம், நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமா. நான் திருப்பியும் சொல்றேன், இது வந்து யூத் மீட்டிங், வாலிபர்களுடைய கூடுகை. ஸோ நல்ல உற்சாகமா கடைசி வரைக்கும் உங்களுடைய எந்தூசியாசம், ஸ்ட்ரென்த் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்கிருந்து புறப்பட்டு வருகிற எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு வல்லமையே வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சேர்ந்து பாடுவோம், ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேரும். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. எல்லாரும் பாடுங்கப்பா. மகிழ்ச்சி ஒன்சிச்சுனே பாடுங்கப்பா. மனமகிழ்ந்து துதிக்கிறோம்,
மன்னவரே இயேசு ராஜா. மேல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். நல்ல சத்தமா எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. இந்த ஃபர்ஸ்ட் டான்ஸ் எல்லாம் எப்படி பாட போறோம்னா இதுக்கு ஒரு ஆக்ஷன்லாம் இருக்கு. ஆக்ஷன் ஒன்று ஏந்து டான்ஸ் ஆகணும் அதெல்லாம் கிடையாது, உட்காந்துனே பண்ண போறீங்க. இப்ப நான் பாட போறேன். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. வாசமாக மாற்றினீரே அப்படின்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க வாசமாக மாற்றினீரே. அடுத்துல பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நீங்க எல்லாம் பரிசுத்தமாய். புரியுதா? புரிஞ்சவங்க எல்லாம் கையை உயர்த்தி ராமே. நீ சொல்றதே எனக்கு புரியலடான்னு சொல்றான், கையை உயர்த்தி ராமே. பரவாயில்ல, உஷாரி மேல வந்து கை தூக்கிட்டாங்க. சேர்ந்து பாடுவோம். ரெடி 1 2 3 4. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. பியூட்டிஃபுல். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. எல்லாரும் சேர்ந்து நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. நல்ல கையை தட்டி மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. சேற்றினிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. பியூட்டிஃபுல். நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. சேற்றினிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. கையை உயர்த்தி அதிசயமே அற்புதரே அற்புதரே அதிசயமே பரம ஆனந்தமே இன்ப ஆனந்தமே பரம ஆனந்தமே பரம ஆனந்த. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சிரிச்சுனே பாடலாம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். மன்னவரே எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. இந்த பாடலை ஆக்கியோன் எப்படி அவரை விவரிச்சு அவருடைய அழகை விவரிச்சு எழுதியிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு. ஆண்கள் ஆண்களை பார்த்து சொல்லுங்க, பெண்கள் பெண்களை பார்த்து சொல்லுங்க. என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறாங்க. ஆனா பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல முடியலன்னா நம்மளுக்கே ஒரு சந்தேகம், ரொம்ப அழகா இருக்குமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அழகா இருக்கிறீங்க. ஆண்டவரே சொல்லவே மாட்டாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா, இந்த உலகத்தெல்லாம் அவ்வளோ அழகா படைச்ச ஆண்டவர். நாங்கள் ரீசெண்டா காஷ்மீர் பகுதிக்கு போயிருந்தோம், ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர்.
எங்கள் அடுத்த பாடலுடைய ஷூட்காக போயிருந்தோம். அந்த இடத்துல இப்போ பார்க்கும்போது ஆண்டருடைய படைப்புகள் எவ்வளோ அழகானது, விவரிக்க முடியாததாக இருந்துச்சு. நம்ம இங்கே பார்க்குற ஊட்டி கொடைக்கானலாம் ஒன்றுமே இல்லை அந்த இடத்துக்கு முன்னாடி. நான் போய் நினச்சிக்கிறேன், இங்கே இருக்கிற ஊட்டி கொடைக்கானலுக்கே நம்ம ஆளுங்க மாறு தட்டின்னு சீன் போட்டுக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா காஷ்மீர் இஸ் கால்ட் த செகண்ட் சுவிட்சர்லாண்ட் ஆஃப் த வேர்ல்ட். சுவிட்சர்லாண்ட்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்சு நானே கூகுளில் தான் பார்த்துருக்கிறேன். யாராவது போயிருக்கிறீங்களா சுவிட்சர்லாண்டுக்கு? நோ. இட் இஸ் கால்ட் த செகண்ட் சுவிட்சர்லாண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இந்தியாவில் தான் இருக்குது அந்த இடம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ நான் போய் நின்னும் போது சொன்னேன், இவ்வளோ அழகாக படைச்ச கரந்தானப்பா என்னையும் படைச்சிருக்கிறது. இந்நேரத்துக்கு நீங்கள் கையை தட்டி ஒரு நேரத்துக்கு ஆடாடாடா அவ்வளோ அழகாக அவர் நம்மளை படைச்சிருக்கிறார். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறோமா, இவ்வளோ அழகாக நம்மளை படைச்சிருக்கிறாரு, அந்த படைப்பின் காரணர் எவ்வளோ அழகாக இருப்பார். ஆமென். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 10,000களில் சிறந்தவர். அவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், அவருடைய அழகை குறித்து பாடும்போது அப்படியே டொக்குல இருந்து பாடுற மாதிரிலாம் பாடக்கூடாது. நல்லா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு நல்லா பாடும்போது நிச்சயமா ஆண்டவர் நாமம் அதில் மகிமைப்படும். ஆமே. நல்ல சத்தம் ஆமே. ஆமே. சேர்ந்து பாடலாமா? நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. ஹல்லேலூயா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. சத்தமா, நாற்றமாக இருந்த வாழ்வை மாற்றினாரா? பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. சபையாவரும் சேர்ந்து நல்லவரே வல்லவரே சொல்லுங்க. ஓ, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே சுராஜா, எங்கள் மனது பூத்து மனம் வீசும் ரோஜா. ஏசுராஜா சாரோன் ரோஜா சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன்னவரே ஏசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. ஏசுராஜா சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. சொல்லுங்க. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. சொல்லுவோம் அற்புதரே அதிசயமே, ஓ அற்புதரே, ஓ ஆனந்தமே பரம ஆனந்தமே, இயேசு ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னம் எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் இயேசு சாரோன். ஓ கடைசியா மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே சுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் இயேசு சாரோன் ரோஜா. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. அவர் பூரண அழகுள்ளவர். ஆமே. சத்தமர் ஆமே. அவர் பூரண அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர்.
தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே உங்களை என்னையும் குறிச்சவருக்கு எல்லாமே அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாராம். ஆமென். எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர்ல. இங்க எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறீங்க? யாராவது டாக்டர்ஸ் யாரா இருக்கிறீங்களா? மெடிக்கல் டாக்டர்ஸ்? ஏன் கேட்குறேன்னா, நான் கொஞ்சம் தைரியமா பேசலாம், அதனால தான் கேட்குறேன். தப்பா சொல்லிட்டேன்னா யாரா இருக்கிறீங்களா? டாக்டர்ஸ், நர்சஸ்? தைரியமா பேசலாம்ல? சரி, ஓகே. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு தாயினுடைய கருவில் ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னு சொன்னா முதல்ல எந்த ஆர்கன் முதல்ல உருவாகும்? நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லணும். ஹார்ட். நானும் இதே போறதான் ஒரு டாக்டர் கேட்கும் போது எடுத்தோடனே ஹார்ட் அப்படின்னு அவர் கொண்டாந்து யோசிச்சார். அப்படி என்னைய கேட்டார். And he started to explain. முதல்ல ஒரு தாயினுடைய கருவில் ஒரு அந்த எம்பிரியோ சாக்குள்ள உருவாகிறது ஒரு குழந்தையுடைய ஹார்ட் கிடையாது. நீங்க கூகுள்ல ஃப்ரீயா இருக்கும் போது வீட்டில் பார்த்தீங்கன்னா the early stages of embryo போட்டு பார்த்தீங்கன்னா குழந்தையோட சைஸ் ஒரு மாதிரி அந்த சீ ஹார்ஸ் குதிரை மாதிரி இருக்கும், அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? முதல்ல உருவாகிற அந்த அந்த ஆர்கன், அந்த உருவம், அந்த ஸ்பைனல் கார்ட், ஸ்பைனல் போன், இந்த முதுகு தண்டு. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையினுடைய அந்த செல்ஸ், அந்த ஹார்ட் பீட் செல்ஸ் பம்பாக ஆரம்பிக்கும். கைகள், விரல்கள், கண்ணு, மூக்கு. அவ்வளோ அழகாக ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஆனால் என் வேதம் சொல்லுது, சங்கீதம் 139:16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை என்னையும் குறிச்சு ஒரு நோக்கத்தை அவர் வச்சுட்டாரு. நம்மளை குறிச்சு புஸ்தகத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் வாழ்க்கை ஒரு மாதிரியா போதே, இல்லைன்னா இல்லை, அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஒருவேளை நீங்க வாழ்க்கை ரொம்ப தாறுமாறா போகுதுன்னா நீங்க ஆண்டருடைய ட்ராக்ல இருந்து மாறி போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் சித்தத்துல இருந்து மாறி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டர்கிட்ட கேட்டுட்டா அதை திருப்பி அவர் ட்ராக்குள்ள கொண்டு வந்துருவாரு. எவ்வளோ அழகா நம்மளை படைச்சிருக்கிறாரு. 2 கையை அப்படியே உயர்த்தி கண்ணை மூடி அந்த படைப்பின் காரணரை ஒரு 5 நிமிஷம் ஆராதிச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் ஆராதிச்சுட்டு நம்ம செய்திக்குள்ள கடந்து போகிறோம். எல்லா கையை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், எல்லா கையை உயர்த்தி. அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அழகானவர் இயேசு. சத்தமா, அழகானவர் இயேசு, இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். தாலாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். சொல்லுங்க, தாலாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகானவர். சொல்லுவீங்களா? அழகானவர் இயேசு. ஓ, இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், இனிமையானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த பேர் அழகுக்கு ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. ஆமென். சத்தமா ஆமென்.
இந்த பாட்டுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் மட்டும் இருக்குது. எல்லாம் வலது கை எடுத்துங்க பார்ப்போம். அப்படியே கணத்துல வைங்க, அப்படியே தூங்கிடக்கூடாது. ஆமா, ரொம்ப இப்பயே ஒருத்தன் வாயப்போ. ரொம்ப சிம்பிளான ஆக்ஷன் தான். ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தார் ரொம்ப நாள் முன்னாடி. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் ஃபாலோ பண்ணேன். அழகானவர் இயேசு. அட பண்ணுமையா என்ன நம்ம சைடு பசங்கெல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒண்ணுமே இது என்ன பெரிய ஆக்ஷன் ப்ரோ, நாங்க பண்ணாத ஆக்ஷன் அப்படின்ட்டு கடை பண்ணிடுவோம். ஆனா நம்ம அக்காமார்கள்லாம் இருக்கிறாங்களே, 9:30 மணிக்கு மீட்டிங், குறைஞ்சபட்சம் 7 மணி எழுந்து ஒரு 4-5 கோட்டிங் போடுறதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு. இந்த பையன் என்னடா இங்க வந்து இப்படி தேன்றான் அப்படி தேன்றான்னு முறைச்சு பாக்குறீங்க. தெரியுது, பரவாயில்ல, உள்ளான அழகத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஆமாடா. ஓகே, கையை விட்டு வச்சுங்க பாப்பா எல்லாரும். ஆமா, யாரா பண்ணலன்னா ஸ்டேஜ்ல கூட நிக்க வச்சிரும். ஆமா, எல்லாரும் பண்ண. தம்பி வை பக்கம். 1 2 3. அழகானவர் இயேசு. இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாம் எழும நின்று ஒரு 5 நிமிடம். Thank you Jesus, hallelujah, thank you அப்பா. எல்லா வலதுகர ஆண்டவருக்கு நேரா உயர்த்தப்பட்ட நிலைமையில் நல்ல வாய்களை திறந்து ரீபா கராம சந்தனம குரதரனமலா ரீபா கந்துரோனோலோ சியந்தரை மனலபா சந்தனலி புகரபா. Thank you Jesus, hallelujah. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சபையாவரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சத்தத்தை உயர்த்தி ஓ இயேசுவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாம் கையை உயர்த்தப்பட்ட நிலைமையில சேனைகளின் கர்த்தர். சபையே உயர்த்துவோமா? மரம சஞ்சனலனலனமோ, சேனைகளின் கர்த்தர். கண்களை மூடி பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். Thank you Jesus. ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், அல்பாவுமேகாவுமானவர் இவர். எல்லாரும் சேர்ந்து ஆதியும் உண்மையா. ஓ ரபா சந்தரமனலா ஓரிதனமனா. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் மறப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம். சபையாவரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சேனைகளின் உயர்த்துவோ. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரே, சேனைகள்
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்துவோமா மஷகர்ம சோரோகோசியந்தரமனலா. சபையே உயர்த்துவோமா, அல்லேலூயா. உயர்ந்தவரே ரபபப ஷிகதுரமோ, அல்லேலூயா, பரிசுத்தரே பரிசுத்தரே, பரலோகராஜாவே. எல்லாரும் உயர்த்தி பரிசுத்தரே. எல்லா கண்கள் மூடப்பட்ட நிலைமையில கையை உயர்த்தி சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தலமா இருந்தாலும் ஓ ரபமஷதரகபோ சென்சிலியான்சரமமமம ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்தவரே உயர்த்துகிறோமா, கரங்களை தட்டி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் பரிசுத்தர். ஓ ரிபா சந்தரோ தனி மாசம்ப்ளோ திரியாந்தரா போகபரா. நல்ல வாயில திறந்து ஆவில நிரம்பி ராமா மக ராமா சந்தலா மக ரதரனலன பாபா ரிபகோ சன்சிலியாந்தரி மௌகரபனலனல ரீஷந்தரமௌ கந்தரோதியாந்தரனலனமா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் இந்த காலை வேளையில ஹalleluya இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பலப்படுத்துவாராக, அவர் ஸ்திரப்படுத்துவாராக. உங்களை நிலைநிறுத்தவர் போதுமானவராக இருக்கிறார். ரீமஷந்தலியாந்தரோ. We give you all the praise, my master. உமக்கே எல்லா கணமும் எல்லா கருத்தையும் செலுத்துகிறோமையா. ஒரு நிமிடம் அமைதலாய் நம்ம நல்லா ஆராதிச்சோம், நல்லா பாடணும். ஆராதனை எப்பொழுதும் ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக் கூடாது. ஆராதனை அர்ப்பணிப்பில் தான் முடிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடைசி காலங்களில் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நம்ம கிட்ட, every eyes closed please. தயவு செய்து யாரும் பேசாதீங்க தம்பி, தயவு செய்து கண்ண மூடி. ஒரு முக்கியமான நேரம். every eyes closed. முடிஞ்சா முழங்கால் படிட்டு, முடியுமானால் முழங்கால் படிட்டு. இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஒரு உணர்வுள்ள இருதயம், ஒரு உணர்வுள்ள ஜீவியம், ஒரு உணர்வுள்ள இருதயம். நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உங்களுக்காக நான் இவ்வளவு பண்ணேன், இதை பண்ணேன், பாட்டு பாடினேன்,
சுவிசேஷ ஊழியம் செஞ்சேன். ஆனா இது எல்லாம் இருந்தும் இந்த உணர்வுள்ள இருதயம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டுங்க. ஆனா அது எல்லாமே இல்லைனாலும் இந்த ஒரு உணர்வுள்ள ஜீவியம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா பார்க்கிறார். அதனாலதான் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை உணர்வுள்ளவர்கள் யாராகிலும் இருக்கிறார்களா என்று அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லா கண்ணை மூடி இருக்கட்டும், தயவு செய்து எங்கேயும் வெடிக்க பார்க்காம. நேற்று என்னுடைய 26வது பர்த்டே. நான் போய் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டேன்? ஆண்டவரே, எனக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு விரும்பினா எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ புகழ் வேணும், இல்லை இதுவோ அதுவோ, அதெல்லாம் கேட்கல. என் ஆவியில உணர்த்தப்பட்டு நான் கேட்ட ஒரு காரியம், எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா, அந்த உணர்வுள்ள ஜீவியத்தை தாங்கப்பா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டா எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார். ஆனா நம்ம ஈஸியா என்ன பண்றோம்? தேங்க்யூ ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அவர் செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் இந்த ஒரு நாவு போதவே போதாதுங்க. அவருக்கு கைமாறா செய்கிற ஒரே ஒரு நம்ம திருப்பி கொடுக்க நினைக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் எதிர்பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் அந்த வாழ்க்கையில கர்த்தர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். தேவ சமூகத்திற்கு ஒவ்வொரு நாளும் போகும்போது என்னுடைய பர்சனல் ப்ரேயர்ல கேட்பேன், அழுது கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் பெருசா வேணாப்பா, அந்த உணர்வுள்ள ஜீவன் எனக்கு வேணும் ஆண்டவரே. I'll give you 2 minutes to pray. ஒரு 2 நிமிஷம் தரேன் நம்ம வார்த்தைக்குள்ள கடந்து போகிறதுக்கு முன்னாடி. I just want you to pray sincerely. சும்மா இதை சொல்றாங்கன்னு ஜெபம் பண்றது இல்லைங்க. அந்த உணர்வுள்ள இருதயம், இந்த பரிசுத்தமான ஜீவியம் தான் கர்த்தர் விரும்புறார். மற்ற எதையும் நம்ம கொடுக்கறது பெருசா பார்க்கல. காணிக்கை கொடுக்குறோம், இவ்வளவு கொடுக்குறோம், சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் பண்றோம், அதெல்லாம் பெருசா பார்க்கல. அவர் விரும்புறதெல்லாம் அந்த உணர்வுள்ள இருதயம். Can we take 2 minutes, every eyes closed? Shantana maradala mana Turabala Shantana Kurabana lama. அவர் உலாவுகிற அந்த நேரம் ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு உணர்த்தப்பட்ட போது சங்கீதக்காரன் போய் கதறி அழுது ஜெபிக்கிறார். அப்பா, சுத்த இருதயத்தை தாங்கப்பா, எனக்கு என் மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்துடாதீங்கப்பா, நிறைவரமான ஆவி எனக்கு தாங்கப்பா, என்னை ஈசோப்பினால் எனக்கு அழுவுங்கப்பா. ஏதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீரே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க டாடி. Help us to live faithfully, Lord. எங்க அழைப்புல நாங்க உண்மையா இருக்க கிருபை தாங்கப்பா. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுவே. எல்லாருடைய வலது கரத்தை அப்படியே இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஒரு உண்மையான அர்ப்பணிப்போடு, ஓ சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. அவரை பார்த்து சொல்லுங்க,
கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்துட்டப்பா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி. உண்மையா கேளுங்க அவரை பார்த்து. கழுவும் திருரத்தாலே அப்பா கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுத்த இருதயத்தை என்னில் தாரும். நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புது பெய்யும். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீரே தேவனே, உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது உறைந்த மழையிலும் மென்மையாவேன். இப்படி ரத்தம் எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. இப்படி ரத்தம் எங்களை ஒரு விசை கூட சுத்திகரித்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வருகை காயங்களை ஒருவரையும் நீ ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய வருகையில உம்மோடு வருவதற்கு ஆண்டவரே எங்களை நினைவு கூறுங்க. ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லன் ஜெபம் பண்ணின ஒரு சின்ன ஜெபம், remember your servant Lord. அவ கடைசியா ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்கப்பா, என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காரலாம். இந்த ஜெபத்தை சொல்ல மறந்துடாதீங்க ஒவ்வொரு நாளும். சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லன் கடைசி ஆண்டரை பார்த்து கேட்கிறான், என்னை நினைவு கூறுங்கப்பா. You know what a beautiful prayer is that? பெருசாலாம் ஜெபம் பண்ணல. Remember your servant Lord. கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். அதுதான் அந்த உணர்வு உள்ள ஜீவியம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றதா உங்களுக்கு சொல்லி தரேன். தூங்க போறதுக்கு முன்னாடி say this word, உணர்வை தாங்க ஆண்டவரே, என்னை நினைவு கூறுங்கப்பா, உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. என்ன சவுண்ட் குறைஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பாவம் செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திட்டே இருப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திட்டே இருப்பார். இந்த உணர்வு இருந்துட்டே இருக்கும். ஆனா பல தடவை உணர்த்தியும் அதுக்கு கொஞ்சம் கூட கவனிக்காம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோமேன்ற ஒரு எண்ணமே இல்லாம காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற செவிட்டு விரியன்களை போல நம்முடைய வாழ்க்கை அப்படியே போற போக்கில் இருக்கும்னு சொன்னா, இந்த உணர்வு இல்லைன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பகுதியில் போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? உணர்வு இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிங்க, போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தா மன்னிச்சிருவாரு. இந்த உணர்வு போயிருச்சுன்னா, இந்த அவர் உணர்த்துக்கிற அந்த உணர்வே இல்லைன்னு சொன்னா நீ போயிட்டு இருக்கிற பாதை ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பகுதி. அன்பு வாலிப சகோதரனே, இது எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் இப்படி பேசுறதுனால நான் பெரிய பரிசுமா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நானும் ஆண்டரோட கனெக்ட் ஆகும் போது நம்மளை ஒரு நாள் ஆண்டர் பரிசுத்தமா மாற்றுவார், போதுமானவராக இருக்கிறார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்படணும்.
இந்த உணர்வு போயிருச்சுன்னா அவ்வளவுதாங்க. உணர்வு இருக்கிற வரைக்கும் தப்பிச்சோம். ஆண்டவர் நீ போற பாதை தப்புடா, மனசாட்சி குத்திட்டே இருக்கும். ஆனா அந்த உணர்வே இல்லை. அந்த பாவத்தை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல நம்ம செய்யறோம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பகுதியில நீ போயிட்டு இருக்கிற, நீ பாதையை திருப்பணும்பா அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி செய்யறதுனால என்னென்ன ஆகும் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். ஒன்னே ஒண்ணுதான், உங்க மேல கொடுத்திருக்கிற அபிஷேகம் எப்போ போவோம், என்னைக்கு போவோம், எந்த நிமிஷம் போவோனே தெரியாது. ஆமென். சத்தமா ஆமென். நம்ம மேல கொடுத்திருக்கிற கிருபை ஆண்டவர் எடுக்க மாட்டாரு. ஆனா அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போறதை நம்மளால அறிஞ்சிக்கவே முடியாது. சர்ச்சில் போய் பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், யூத் மீட்டிங் போலாம், நிறைய பாட்டை யூடியூப்ல போடலாம். ஆனா அபிஷேகம் இல்லைனா, அவர் கொடுத்த அந்த ஆவி இல்லைனா, நீயும் நானும் ஒரு வேடிக்கை பொருள், ஜஸ்ட் an entertainer, அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு வேடிக்கை பொருளா மாறிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுங்க. அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி, நான் சொல்றது ரொம்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் கொடுத்த ஆவியை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா, you and I are just an entertainer, வெறும் ஒரு வேடிக்கை காட்டுகிற பொருள், அவ்வளவுதான். உன் பேர் எவ்வளவு பெரிய ஃபேமஸான பேரா இருக்கலாம், ஆனா ஆவி இல்லைன்னு சொன்னா, அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா வேடிக்கை பொருள். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு பலசாலி, ஆண்டவர் எதுக்கு அவனை அழைச்சாருன்னே மறந்துட்டு கண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான். பல தடவை ஆண்டவர் அவனை உணர்த்திட்டே இருந்தார், நீ போற பாதை தப்புடான்னு உணர்த்தினார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த உணர்வு போயிருச்சு அவனுக்கு. எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சொல்லிடுறான், மடியில படுத்துட்டு. யாரை குறிச்சு பேசுறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பைபிள் ஒரு அழகான வார்த்தை இருக்கு. அவன் எதை சொல்லக்கூடாது, அந்த சீக்கிரட்டை சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ எல்லாத்தையும் சொல்லிட்டான். கண்களுக்கு ரொம்ப இனிமையா பட்டுதான் கண்களின் நிச்சை. You know what happened? என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் மேல இருந்த அபிஷேகம் எப்ப போச்சுன்னு அவனுக்கே தெரியலங்க. He was one of the strongest men in the world. அவனை மாதிரி யாருமே பிறந்திருக்க முடியாது, பிறக்க போறதும் கிடையாது. அப்படி ஆண்டவர் அவனை உருவாக்கினார், அவனை அழைச்சார். ஆனா அவன் அழைப்ப மறந்துட்டு, தான் மேல இருக்கிற அபிஷேகம் நான் யாரு எல்லாத்தையும் மறந்துட்டு, அந்த உணர்வு இல்லாதபடிக்கு அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. நடந்தது என்ன தெரியுமா? இதுதான், அவன் மேல இருந்த அபிஷேகம் எப்போ போச்சுன்னு அவனுக்கே தெரியல. பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. தேவ ஆவியானவரோ அவனை விட்டு விலகினார். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, உணர்வு இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிங்க. உணர்வு இருக்கிற வரைக்கும் உணர்த்திட்டே இருப்பாரு. அந்த உணர்வு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல என் மேல கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்னைக்கு போது, எந்த செகண்ட் போது நமக்கே தெரியாதுங்க. ஒரு பரிதாபமான நிலைமை அதுதான். பெலிஸ்தர்கள் வந்த உடனே எழுப்புறா, எல்லாம் வந்துட்டாங்க, எழுந்துரு அப்படின்னா, வழக்கம் போல எழும்பினவன், எல்லாத்தையும் உடைச்சிடலாம் எழும்பினவன், அவனால எதுவும் பண்ண முடியல. தேவ ஆவியானவரோ அவனை விட்டு விலகினார். உணர்த்திட்டே இருப்பாரு, தம்பி நீ போற பாதை தப்புடான்னு உணர்த்திட்டே இருப்பாரு. கேட்கிற வரைக்கும் உணர்த்துவாரு. அது கேளாத போது அமைதியா அப்படி விலகிடுவார். உங்க மேல கொடுத்திருக்கிற கிருபை எடுக்க மாட்டார். ஆனா உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங், எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பது அது உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அந்த அனாயிண்டிங், அந்த 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 அபிஷேகத்தை அப்படியே எடுத்துருவார். அது எப்போ எடுக்கிறாரு நமக்கு தெரியாது, எந்த செகண்ட் போது நமக்கு தெரியவே தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தாவீது, நான் நினைக்கிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசம். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். பாவம் செஞ்ச உடனே நாத்தான் என்னும் தீர்க்கதரிசி வந்து ஒரு உணர்த்துறாரு, நீ செஞ்சது தப்புறான்னும் போது உடனே உணர்வடைந்து அவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை மாத்திரம் எடுத்துறாதீங்கப்பா,
ஏன்னா தாவீதுக்கு தெரியும் அபிஷேகம் போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு தெரியும் அவனுக்கு. அதனாலதான் ஜெபம் பண்றான், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்துறாதீங்கப்பா. இன்னைக்கு ஒரு விஷயம் கூட அதை நினைவுபடுத்த விரும்புறார். ஒருவேளை உன்னுடைய பாதை தவறான பாதையில போயிட்டு இருக்குதோ எனக்கு தெரியல, உனக்கும் ஆண்டருக்கும் மட்டும் தான் தெரியும். இந்த சத்தத்தை கேட்டு உன் இருதயத்தை இன்றைக்கும் நீ கடினைப்படுத்துவாய். ஆனால் ஐ அம் ரியலி சாரி டு சே, நீ ஒரு பயங்கரமான பாதைக்கு நேரா போயிட்டு இருக்கிற. ஆனா இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்டு உன்னுடைய காதுகளை உன் இருதயத்தை நீ திருப்புவாயானால் நீ இழந்த எல்லா அபிஷேகத்தை கர்த்தர் இரட்டத்தனையாய் உனக்கு திரும்ப தந்து உன்னை உயர்த்த வாழ வைக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஆமென். மொட்டை அடிச்சிட்டாங்க, அபிஷேகம் போயிருச்சு. இப்போ சிம்சோன் யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் சிம்சோனை பார்த்தாலே மிரளுவாங்க எல்லாருமே. சிம்சோன் வர்றான்னு தெரிஞ்சாலே அந்த இடமே அதிருமா, பயந்துருவாங்களாம். இப்போ சிம்சோன் யாருன்னா வெறும் ஒரு வேடிக்கை காட்டுகிற பொருள், just an entertainer. அவனை கூப்பிட்டு சொல்றாங்க, அவனை கூப்பிட்டு டான்ஸ் ஆட வை. அவனை எது பார்வைக்கு ரொம்ப இனிமையா இருக்குதுன்னு பார்த்தானோ அந்த கண்ணே போயிடுச்சு, கட்சியில குருடாக்கப்பட்டான். அவ்வளோ பெரிய பலசாலியை கூட்டு போய் நடனமாட வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அவமானமான ஒரு நிலைமை. நீங்க அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான்ப்பா ஆவியானவர் உணர்த்திட்டே இருக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் அவருடைய இறுதி இயக்கத்தை கர்த்தர் அந்த மதியான நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய பலசாலி ஒரு வேடிக்கை காட்டுகிற பொருளாக அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவன் உணர்வடைந்து அப்பதான் சொல்றான், அப்பா இன்னும் ஒரு விஷயம் என்ன பலப்படுத்துங்கப்பா, இன்னும் ஒரே விஷயம் என்ன பலப்படுத்துங்கப்பா. கதறி அழுகுறான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு இன்னும் ஒரு விஷயம் பேசுறேன். நானாலதான் சரி, இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன். இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ஒரு சான்ஸ். எப்போ தெரியுமா? 1000 வாட்டி 500 வாட்டி பாவம் செஞ்ச அப்புறமும் திருப்பி வந்து இன்னும் ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் கிருபையா இறங்குறனாலதான் எனக்கு என்னமோ தெரியல, அவர் சாயலால படைக்கப்பட்டமோ இன்னும் தெரியல, அவர் அந்த கிருபையால தான் இன்னைக்கு நீங்கள் நானும் உட்கார்ந்து அவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். கையை தட்டி அவருடைய இரக்கத்திற்கு ஒரு ஆமே. அந்த கதி அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் பரிசுத்தர் உணர்த்திட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்க சபையில உங்கள் போதகர் மூலமா உணர்த்திட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தனிச்சபத்தில் உணர்த்திட்டு இருக்கிறார். வேத வாசிக்கும் உணர்த்திட்டு இருக்கிறார். ஆனால் நாமோ காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிற செவிட்டு விரியன்களைப் போல நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நடத்திட்டு இருந்தோம் சொன்னா மிக மிக பரிதபத்துக்குரிய ஒரு நிலைமைக்கு நாம் போயிருவோம். உன் இருதயத்தை இன்றைக்கு நீ கடினப்படுத்தாதே. உனக்கு கிடைக்க பெற்றிருக்கிற இந்த நாளையாங்களும் நீங்க பிரயோஜனப்படுத்துவையானால், இன்னைக்கு கர்த்தர் உங்களை சும்மா கொண்டு வந்தீங்க உட்கார வைக்கலங்க. there was a purpose. அவருடைய முன்குறிப்பு. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாரையும் அவர் ரொம்ப ரொம்ப நம்புறாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களை ரொம்ப நம்புறாருன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஸ்பெஷலா இருக்குன்னு தெரியல. 1 தீமோத்தேயு 1:12 இப்போ வாசிக்கணும், வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தை, உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை. அது படிக்கும் போது எனக்குள்ள இருதயம் துக்குநூறா உடஞ்சு போனதா அன்னைக்கு நான் உணர்ந்தேன். என்னை அறியாமலே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். என்ன போய் எப்படிப்பா நம்புறீங்க நீங்க? நான் தகுதியானவன் இல்லை ஆண்டவரே, என்னை எதை வச்சு என்ன நம்புறீங்க ஆண்டவரே? உட்காந்து அழ ஆரம்பிச்சேன். இன்னி வரைக்கும் அந்த வசனத்தை படிக்கும் போது என்னால கண்ணீர் விடாம இருக்க முடியாதுங்க. அவர் ரொம்ப ரொம்ப நம்புறாரு நம்மள. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்புறாரு, இங்க இருக்கிற எல்லாரையும் நம்புறாரு. நம்பி சின்ன காரியமோ பெரிய ஊழியமோ ஏதோ ஒரு ஊழியத்தை கையில கொடுத்துருக்கிறாரு.
God called us not to be successful but to be faithful. ஆண்டவர் நம்மளை அழைச்சது என்ன எதுக்காக தெரியுமா? உண்மை உள்ளவர்களா இருக்க. நீ உண்மையா இருந்தா சக்சஸா மாத்திடுவாரு, அது வேற விஷயம். நான் எப்பவுமே அப்படிதான் யோசிப்பேன். என்னை குறிச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் சின்ன என் தாயின் கருவில் பிறந்ததுக்கு முன்னாடி இருந்து நான் சாக போகிற நாள் வரைக்கும் உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க. எல்லாமே தெரியும். இந்த நாள்ல இப்படிலாம் பண்ண போறான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் பண்ண போற காரியம் அவருக்கு முன்னாடியே தெரியுங்க. ஆனா அவர் சமூகத்துல போய் உட்காந்து, அப்பா நான் வந்திருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லும் போது 5 வருஷம் கழிச்சு செய்ய போற அந்த கொடூரமான பாவத்தை அவர் நோக்கி பார்க்கறதை விட்டுட்டு அவர் சமூகத்துல உட்காரும் போது நான் உன்னை நம்புறேன்டான்னு பார்க்கறாரு பாருங்களா, அதுதாங்க அவருடைய இதயத்தினுடைய பெரிய அது அந்த அன்புக்கு அர்த்தமே அதுதான். நம்மளை பத்தி எல்லாமே தெரியும் அவருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எந்த ஒளிவு மறையும் இருக்காது. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ஒளிவு மறையும் இருக்காது. இந்த கணவன் ஒரு 2 வருஷம் கழிச்சு செய்ய போற தப்பு ஒருவேளை மனைவிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அவளுக்குள்ள இருக்கும் சொன்னா, இல்ல ஒரு ஃப்ரெண்டு செய்ய போற தப்பு, அது தப்புனா தப்பு, பயங்கரமான தப்பு, இருதயத்தை உடைக்கிற அளவுக்கு ஒரு தப்பு முன்னாடியே இந்த பையனுக்கு இந்த பெண்மணிக்கு இந்த கணவருக்கு தெரியும் சொன்னா, அந்த இடத்துல பாசத்தை காட்ட முடியும் நினைக்கிறீங்க? உங்களை பார்த்து தான் கேட்கிறேன், காட்ட முடியும் நினைக்கிறீங்க? நோ. என்னதான் பாசம் இருந்தாலும் முகத்தை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? இப்பெல்லாம் செஞ்சு என் மனசை உடைக்க போற இடம் தான் ஞாபகம் வரும். ஆனா நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம், நம்ம எப்படிலாம் அவர் மனசை உடைக்க போறோம்னு தெரிஞ்சோம், ஒவ்வொரு வாட்டி அவர் சமூகத்துக்கு வந்து உட்காரும் போதெல்லாம் எப்படி தெரியாம பாக்குறாரு, நான் உங்களை ரொம்ப ரொம்ப நம்புறப்பா அப்படின்னு தான் பாக்குறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ரொம்ப ரொம்ப நம்புறாருங்க. உங்க வீட்டில இருக்கிற சில பேர் உங்களை நம்ப மாட்டாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை உங்களை நம்பாம இருக்கலாம், ஆனா அவர் உங்களை ரொம்ப ரொம்ப நம்புறாரு. அதனாலதான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேன்னு கிருபை தாங்கப்பா. எல்லாம் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, அதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு தான் உணர்வு தேவை. நம்ம பைபிள் படிக்கிறது வேற, எல்லாம் வேற, ஆனா அந்த வசனத்தை கை கொள்வதற்கு தேவையான ஒன்று இந்த உணர்வு தான். அதனாலதான் அந்த தாவீது ஜெபம் பண்றார். 119ஆம் சங்கீதம் அநேக இடத்துல ஜெபம் பண்றார், ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை கை கொள்வதற்கு என்னை உணர்வுள்ள இருதயவனா, எனக்கு உணர்வை தாங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்றார். எல்லாம் கையை உயர்த்தி ஒரே நிமிஷம், ஆண்டவரே அந்த உணர்வை தாங்கப்பா, அந்த உணர்வை தாங்க. சுத்த இதயத்தை என்னில் தாரும், நிலையான வாழ்வை நான் வாழ்ந்திட கிருபையால் நிரப்பிடுமே, உண்மையாய் வாழ்ந்திடவே. ஒரு ஜெபத்தோட பாடுவீங்களா? சுத்த இதயத்தை என்னில் தாரும், நிலையான வாழ்வை நான் வாழ்ந்திட கிருபையால் நிரப்பிடுமே, உண்மையாய் வாழ்ந்திடவே. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் மாறணுங்க. கண்ணை திறந்து பாருங்களேன், நம்முடைய ப்ரேயர் டெக்னிக் மாறணும், என்ன கேட்கிறோன்றது மாறணும். போயிட்டு சும்மா எனக்கு இதை தாங்க அதை தாங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்குலாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஆனா அவர் விருப்பம், அவர் விரும்புறத போய் கேட்டு பாருங்களேன், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் நினைக்கிறேன் தாவீது அவர் விரும்புறத போய் கேட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனான்னு இருக்கிறாப்பா. எவ்வளவு பெரிய ரிப்போர்ட் தெரியுமா அதுக்கு தாவீதை குறிச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்குன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென்.
அப்படி சொல்லணும்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒண்ணு உணர்வு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உணர்வு. கொஞ்சம் உணர்ந்து தான் சொல்லுங்களேன், உணர்வு. Pray for the daily. Pray, pray, keep on praying. Pray, pray. போயிட்டு ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க, அவனை விட நான் நல்லா படிக்கணும், கார் வேணும், மங்களம் வேணும், என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்லாம் கேட்கறத ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு சுத்த இருதயத்தை தாங்கப்பா. You won't believe. ஒரு 26 வயசு பையனுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், என்ன வேணா போய் கேட்கலாம். ஆனா ஆவியானவராலே உணர்த்தப்பட்டு ஒரு 3 நாளா என் பர்த்டேக்கு முன்னாடி, நேத்து என்னுடைய பர்த்டே இருந்துச்சு, it was my 26th birthday. ஒரு 3 நாளா போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா கேட்கிறேன், எனக்கு நீங்க gift கொடுக்கணும்னு விரும்பினா எனக்கு எதுவுமே வேணாம் ஆண்டவரே, நீங்க விரும்புற அந்த உணர்வு உள்ள ஜீவியத்தை எனக்கு கிஃப்டா பண்ணிருங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். I'm praying till today. உன் ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பரிசுத்தமான ஜீவி என்றது ஒரே நாள்ல வருகிற காரியம் கிடையாது. நீங்க கடந்து போகிற பாதையில் தான் நானும் கடந்து போயிட்டு இருக்கிறேன். நிறைய வாட்டி நமக்குள்ளே ஒரு நம்மளே பிடிக்காத நிலைமைக்கு நம்ம மாறிடுவோம். சில நேரத்தில் பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா திரும்பி திரும்பி செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் திரும்பி போனா எப்படியா ஆண்டவரை ஏத்துப்பாரு. அந்த குற்ற உணர்வு ஒருவேளை உங்க இருதயத்தை மூடி இந்த காலை வேளையில ஒருவேளை தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பட் our God, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், he is a God of second chances. Hallelujah. மறு வாழ்வு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். சத்தமர் ஆமென். நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியெல்லாம் எடுத்துட்டு வரல. நான் சீக்கிரமா அதை முடிச்சுட்டு நம்ம அனாயிண்டிங் செஷனுக்குள்ள கடந்து போக போறோம். வாழ்க்கையில நமக்கு எதிராக வருகிற சவால்களை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி மேற்கொள்றது, how to face the challenges. இன்னைக்கு வாலிபர்களா இருக்கனால தெரியும் என்னென்ன சோதனை, என்னென்ன போராட்டம், என்னென்ன டெம்ப்டேஷன் வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எப்படி கையாளணும், இதெல்லாம் எப்படி மேற்கொள்ளணும், சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சத்தமர் ஆமென். ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. சத்தமர் ஆமென். போர் அடிக்குதா? போர் அடிக்குதா? யாருக்கு போர் அடிக்கா? யாருக்கும் அடிக்கல பாரு, நம்ம கை தூக்குது. நாம சூப்பர். ஓகே, வாழ்க்கையில் வருகிற சவால்களை நாம் எப்படி சந்திக்க வேண்டும், how to face the challenges. சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பல. நான் ரொம்ப குறுகிய காலத்தில் முடிச்சுட்டு நான் கிளம்ப விரும்புறேன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அதுதான், how to face the challenges. வாழ்க்கையில் சவால்களை நாம் எப்படி சந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் சவால்களை சந்திக்க முதல்ல நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். எல்லாரும் என்ன கவனிங்க. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிலையிலும் சவால்களை சந்தித்து, சவால்களை எதிர்கொண்டு, சவால்களை தாண்டிதான் நாம் மேற்கொள்ள முடியும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத உண்மையா இருக்கிறது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென். சத்தமர் ஆமென். இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த பிராணியா இருந்தாலும், விலங்கா இருந்தாலும், சவால்களை தாண்டினால்தான் அதால உயிரோடு இருக்க முடியும். சவால்கள், அதற்கு எதிராக வருகிற சோதனைகள், சவால்களை அதை தாண்ட முடியலன்னு சொன்னா அந்த இடத்துல அது மரிச்சு போயிடும். இது விலங்குகளுக்கு மாத்திரமல்ல, ஒரு தேசத்திற்கும் ஒப்பிட முடியும். ஒரு தேசம் சமாதானமா இருக்க வேண்டும் என்றால், அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களும் சமாதானமா இருக்கணும்னு சொன்னா, அந்த தேசம் மற்ற தேசம் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சவால்களை தாண்டதான் வேண்டும், சவால்களை எதிர்கொள்ளதான் வேண்டும். போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிறது. யாரும் சொல்ல முடியாது எனக்கு போராட்டமே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி யாராவது சொல்றீங்களா? யாருமே சொல்ல முடியாது. In fact, Jesus never promised that you will be happy. In fact, you will be happy. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். ஆனா அவர் சொன்ன காரியம், இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, சோதனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு.
கிறிஸ்தவனா வந்துட்டான், என் பின்னாடி வந்துட்டான், உனக்கு பிரச்சனையே இருக்காதுப்பா, பிசாசு உன்னை சோதிக்க மாட்டான்ல எங்கேயுமே சொல்லலைங்க. ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஒருவேளை 7 மடங்கு அக்கினி, 3 மடங்கு அக்கினி, 7 மடங்கா எழும்பலாம், 7 மடங்கு அக்கினி இன்னும் பயங்கரமா எழும்பலாம், இன்னும் சோதனை வரலாம், இன்னும் போராட்டம் வரலாம். ஆனா ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு தெரியுமா? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆமென். அந்த உலகத்தை ஜெயித்த பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குள்ளேயும் பேசிட்டு இருக்கிற எனக்குள்ளேயும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி, ஒரு மகிமை. இந்த பரிசுத்த ஆவியானுக்கு ஒரு நன்றி. வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிலைமையிலும் சவால்களை சந்தித்து, சவால்களை எதிர்கொண்டு, சவால்களை தாண்டி தான் நாம் வெற்றியை பார்க்க முடியும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத உண்மையா இருக்கிறது. இவ்வளவு ஏங்க இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, நம்முடைய உடம்புக்குள்ள பலவிதமான பாக்டீரியாஸ் நம்மளோடு போராடிட்டு தான் இருக்குது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாருக்குள்ளயும் இந்த செல்ஸ், பாக்டீரியா செல்ஸ் உள்ள போராடிட்டு தான் இருக்குது. எப்படியாச்சும் பலவிதமான வைரஸை கொடுத்து இவங்களை அப்படியே சோர்வடைய பண்ணிடணும்னு ஜுரம், அந்த கோல்டு காஃப் சம்திங் எல்லாமே பாக்டீரியாஸ் போராடி கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அந்த சரீரம் அப்படிப்பட்ட எந்த பாக்டீரியாவும் நம்மளை அணுகக்கூடாதுன்னு சரீரமும் போராடிட்டு இருக்கிறனால தான் இன்னைக்கு சுகத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கோம். போராட்டம் இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது. ஆமென். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சோதனைகள் வரத்தான் போகுது, பிரச்சனை வரதான் போகுது. ஏன்னா அந்த பிசாசு இருக்கிறானே ரொம்ப ரொம்ப கிளவரான ஒரு பர்சன், ஒன் ஆஃப் தி ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன், ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. உங்களை என்னை விட வசனம் ரொம்ப நல்லா தெரியும் அவனுக்கு. மேபி நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கலாம். சாகர வரைக்கும் சோதனை வரதான் போகுது, பிரச்சனை வரதான் போகுது. என்னடா இது இப்பதான் தாண்டி வந்துக்கிறோம், திருப்பி சோதனை வரும் அப்படின்றனா அதுதான் உண்மை. ஐம் பிராக்டிகலி ஸ்பீக்கிங். நான் வராது அப்படிலாம் சொல்ல, வரும். ஆனா கர்த்தருடைய துணையும் உங்களோட கூட இருக்கும்னு சொல்ல வரேன். ஆமென். சத்தமர் ஆமென். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனைகளை பார்க்க தான் போறோம். ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தையை படிச்சேன். போராட்டம் இல்லாமல் வாழ்வு இல்லை, போராட்டம் இல்லாமல் வருங்காலமும் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? கையவர்த்தர் ஆமென். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, போராட்டம் இல்லாமல் வருங்காலமும் இல்லை. ஏதோ ஒரு விதத்துல போராட்டத்தை நாம் சந்திக்கத்தான் வேண்டும், பிரச்சனையை சந்திக்கத்தான் வேண்டும். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு வெற்றியை பார்க்க விரும்புகிறீர்களோ? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு வெற்றியை பார்க்க விரும்புறீங்களா? உங்களுக்கு வருகிற போராட்டத்திலிருந்து ஒரு வெற்றி, உங்களுக்கு வருகிற சோதனையிலிருந்து, தனிமையான அறையில் இருக்கும் போது வருகிற சோதனையிலிருந்து வெற்றியை பார்க்க விரும்புறீங்களா? செழிப்பை பார்க்க விரும்புகிறீர்களோ? ஒன்று சொல்ல விரும்புறேன், போராட்டம் இல்லாமல் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியாது. You have to face it. ஆனா அது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்ல வரேன். ஒரே ஒரு வசனத்தை குறித்து நான் கோட் பண்ண விரும்புறேன். அந்த வசனத்தை விட்டு வேற எங்கேயும் போக போறது. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துங்க பாப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீதிமொழிகள் 21:31 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயம் கர்த்தரால் மாத்திரம் தான் வரும். இந்த வசனத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் இன்னைக்கு ஜெபிச்சு முடிக்க ஆசைப்படுறேன். How to face the challenges. நமக்கு எதிராக வருகிற சவால்களை, சோதனைகளை நாம் எப்படி கைக்கொள்ள வேண்டும், கையாள வேண்டும். நான் ஒரு 3 சி சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஒரு 3 சி சொல்ல போறேன். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு 3 சி சொல்ல போறேன். முதல்ல, face your challenge with care. C-A-R-E. Face your challenge with, சத்தமா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. Face your challenge with
நல்ல சத்தமா face your challenge with beautiful. இரண்டாவது C நான் சொல்றேன், face your challenge with courage. தைரியத்தோடு சவால்களை சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். இரண்டாவது C நான் என்ன சொன்னேன்? face your challenge with, நல்ல சத்தமா போல்டா சொல்லுங்க, face your challenge with courage. மூன்றாவது ஒன்று சொல்றேன், மூன்றாவது C, face your challenge with companionship. என்ன சொன்ன? சத்தமா 3 C சொன்னேன். உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சு விசுவாசிக்கிறேன். முதல் C என்னது? face your challenge with, எல்லாரும் மேலே கீழே face your challenge with, face your challenge with இரண்டாவது beautiful, face your challenge with மூன்றாவது companionship. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயம் கர்த்தரால் மாத்திரம்தான் வரும். ஆமென். உன் சுயபலத்துல எதையும் சாதிச்சிட முடியாது தம்பி. சுயபலத்துல நான் எல்லாம் பார்த்துப்பேன், நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னா உடனே கீழே விழுந்துருவோம். ஏன்னா மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் ஒவ்வொரு நாளும் அதுக்கே பாருங்க போராட்டம் தான், போராடிட்டு தான் இருக்குது. நான் சுயத்துல எல்லாத்தையும் பார்த்துப்பேன். எனக்கு எதிராக வருகிற எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் என் சுயத்துல நான் எல்லாத்தையும் மேற்கொண்டுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you will fall down. எங்க வேணா எழுதி வச்சுக்கலாம், you will fall down. ஆனா அதே தேவ பிரச்சனத்திற்கு போயிட்டு, ஆண்டவரே என் சுயத்துல ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, உங்க பலத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்டு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த சோதனையிலிருந்து ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஸ்திரப்படுத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹalleluya. நான் முதல்ல சொன்னேன், face your challenge with care. மிகுந்த கருத்தோடு நமக்கு எதிராக வருகிற சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். மிகுந்த கவனத்தோடு நாம் சவால்களை சந்திக்க வேண்டும். இந்த பழைய காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்று வரைக்குமே இந்த மாடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மாடு, அட உங்களை பார்த்தா கேட்கறேன், மாடுன்னா என்னன்ற மாதிரி அப்படியே பாக்குறீங்களா? மாடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஏர் ஓட்ட யூஸ் பண்ணுவாங்க. இந்த கழுதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லோட்ஸ், வெயிட் சுமத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு போவாங்க. camels were used for long travels. desert எல்லாம் பாத்தீங்கன்னா camels யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஹார்ஸ், இந்த குதிரை எதற்கு மாத்திரம் பயன்படத்தக்கது? யுத்தத்திற்கும் ரேஸ்க்கு மாத்திரம் தான் பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் படைச்ச மிக வலிமையான மிருகம் இந்த ஹார்ஸ். நம்ம லயன், எலிஃபண்டா நினைச்சிட்டு இருக்கிறோம். நோ, ஆண்டவர் படைச்சதிலே மிகுந்த வலிமை உடைய ஒரு மிருகம் அது எதுனா இந்த ஹார்ஸ் தான். அதனாலதான் இன்னி வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் பொருள்ல, இந்த கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக், இந்த யூனிட் பவரை என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஹார்ஸ் பவர். மிகுந்த வலிமையான ஒரு மிருகம். இப்போ இந்த மிருகத்தை எடுத்துட்டு அப்படியே காட்டுல இருந்து கூட்டு வந்து உடனே ரேஸ்ல விட்டா தோத்துரும், இல்ல போர்ல விட்டா செத்து போயிடும். அப்போ இந்த குதிரை முதல்ல சவால்களை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த குதிரை முதல்ல ஆயத்தமாக்கப்பட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அது எப்படி ஆயத்தமாக்க? இப்ப குதிரை நான் எதற்கு ஒப்படா சொல்றேன்? உங்களை என்னையும் பார்த்து தான் சொல்றேன். நம்மளாம் குதிரைங்க. ஆமே, சத்தமர் ஆமே, சொல்லாதவங்க மட்டும் சத்தமர் ஆமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விளங்கிறோம். ஆமா, இந்த குதிரை எடுத்த உடனே சவால்களை சந்திக்கணும், கீழே விழுந்துரும். இந்த குதிரை முதல்ல ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அதனாலதான் முதல் ஆயத்தம் என்ன சொன்னேன்? face your challenge with care. மிகுந்த கருத்தோடு, மிகுந்த கவனத்தோடு. உங்க எதிரி யாரும் தெரிஞ்சு மிகுந்த கவனத்தோடு நீ உனக்கு எதிராக வருகிற சவால்களை நீ சந்திக்க வேண்டும் பா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். மிகுந்த கருத்தோடு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். நார்மலா இந்த குதிரையை பார்த்தீங்கன்னா காட்டுல இருக்கும், அது இங்க ஓடும், அது இங்க போனா அப்படிலாம் போகாது.
அதுதான் ராஜா அந்த இடத்துல, அது போற இடத்துக்கு போவோம், உட்கார இடத்துல உட்காரும். ஆனா ஒரு ரேஸ்க்கு அதை கொண்டு வந்து அதை ஓட வைக்கணும், ஒரு பெரிய போர்ல அதை பயன்படுத்தணும்னு சொன்னா முதல்ல அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. முதல்ல ஒரு ஆயத்தம் தேவை. பொல்லாத பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி இன்றைக்கு சுற்றி திரிந்துட்டு இருக்கிறான். He is just looking for a loophole. ஒரு சின்ன கேப் கிடைச்ச போது உடனே உள்ள புந்து உங்களை ஒரு கொலாப்ஸ் பண்றதுக்கு அவன் ரெடியா தான் இருக்கிறான். தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதை அறிந்தவன் மிகுந்த ஆக்ரோஷத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, face your challenge with care. ரொம்ப கவனத்தோடு உனக்கு வருகிற சவால்களை நீ சந்திக்கணும்பா. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டுனா கீழே விழுந்துருவே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் ஒரு நாள் கர்த்தரால் நிச்சயம் வரும். ஆமென். சத்தமா ஆமென். இந்த குதிரை காட்டுல இருக்கும் போது அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய மிருகம். ஆனா ஒரு சவாலை சந்தித்து ஒரு சவால்ல அது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் அது முதல்ல ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இந்த ஆயத்தம் என்பது ஒரே நாளில் வருகிற காரியம் அல்ல, ஒரே நாளில் செய்யப்படுகிற காரியம் அல்ல. அதுக்கு பல வருஷம் ட்ரெயின் ஆகணும், பல மாதங்கள் ட்ரைனிங் எடுக்கணும், பல இயர்ஸ், பல வருஷங்கள், பல மாதங்கள், பல நாட்கள் ட்ரைனிங்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது ஒரு பெரிய சவாலை நோக்கி அது ஓடிட்டு இருக்கும். ஆமே. இந்த பரிசுத்தம் என்பது, இந்த பெர்ஃபெக்ட்னஸ் என்பது ஒரே நாள்ல வருகிற காரியம் கிடையாது. ஒரே நாள்ல நம்மளாம் பரிசுத்தம் வாழ முடியாது. We all are humans. Sometimes we fall. கீழே விழுறோம். இந்த பரிசுத்தம் ஒரே நாள்ல வருகிற காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் ஆண்டவர். அதனால தான் சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி சத்தமா, கொஞ்சம் பிரயாசத்தோட சொல்லுங்களேன், சத்தமா பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் தனி ஜெபத்துல, வேத தியானத்துல, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆயத்தமாக்குவார், அப்பதான் ஆயத்தப்படுத்துவார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாங்குக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவார். நம்மளை பரிசுத்தம் பண்ணி ரத்தத்தால் கழுவி தூக்கிட்டு போயிட்டு வேற ஏதோ ஒரு பரிசுத்தமான உலகத்துல வைக்கல, அதே பாவம் நிறைஞ்ச உலகத்துல தான் வச்சிருக்கிறார். ஆமென். Face your challenge with care. மிகுந்த கருத்தோடு கவனத்தோடு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் அநேக நேரத்துல நமக்கு எதிராக வருகிற சோதனைகளை நம்மளால ஜெயிக்க முடியல? யோசிச்சு பாருங்க. தப்புன்னு தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும் இது தப்பு அப்படின்னு தெரியும். ஆனா தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் கீழே விழுறோம்? கேர்லெஸ்னஸ், லெத்தாஜிக்னஸ். இந்த ஒரு வாட்டி தானே பாத்துக்கலாம், ஆண்டவர் போய் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாரு, ஒன்னும் பெருசா இருக்காது. அது ஒரு லெத்தாஜிக்னஸ், ஒரு கேர்லெஸ்னஸ் நமக்குள்ள இருக்கிறனால தான் அநேக நேரத்தில் கீழே விழுந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது உண்மைதானப்பா? நல்ல தப்புன்னு தெரியும். ஒரு தனிமையான அறையில் இருக்கிறீங்க, நீங்க போன்ல பாக்குற வீடியோ தப்பு நல்லாவே தெரியும். தப்புன்னு தெரிஞ்சு கீழே விழுருமே, ஏன்? கேர்லெஸ்னஸ். இந்த ஒரு வாட்டி தானே கேர்லெஸ்னஸ். தப்புன்னு தெரிஞ்சு விழுறோம் பாத்தீங்களா? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி கேர்லெஸ்னஸ். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மிகுந்த கருத்தோடு சவால்களை எதிர்கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, face your challenge with care. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், face your challenge with care. 24 மணி நேரம் பிசாசு உங்களை என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். 24/7, 24 மணி நேரம் உங்களை எப்படி கீழே தள்ளணும்? நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறியா? ரொம்ப அபிஷேகத்தை துள்ளி குதிக்கிறியா? உன்னை என்ன பண்ணணும்னு பிளான் போட்டு ரொம்ப ரெடியா வச்சுட்டு இருப்பான். ஒரே ஒரு கேப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நல்லா கவனிங்க. நீங்க அநேக நேரத்துல கீழே விடுறதுக்கு காரணம் கேர்லெஸ்னஸ். நமக்குள்ள இருக்கிற கேர்லெஸ்னஸ். நான் முன்னாடி சொன்னதான் இப்ப சொல்றேன், உங்களை என்னைய விட பிசாசு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். அவனை புகழ்றதுக்காக நான் சொல்ல, உண்மையை சொல்றேன். ஒன் ஆஃப் தி கிளவரஸ்ட் பர்சன்.
எங்க தொட்டா எங்க கீழே விழணும்னு ரொம்ப நல்லா தெரியும். சாகர வரைக்கும் அதே இடத்துல தான் கையை வச்சுட்டே இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் வீக், நீ போன்ல ஒரு தப்பான படம் பார்க்கற, அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறனா சாகர வரைக்கும் டெம்ப்டேஷன் உங்களுக்கு அதுல தான். நான் பிராக்டிகலா பேச விரும்புறேன். நீ வாலிபர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் இந்த போன். இன்னும் பிராங்கா சொல்லணும்னா போனோகிராஃபி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஜேசலாம் நினைப்பீங்க, சாகர வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் அங்கதான் கை வைப்பான் பிசாசு. வேற எதுலயும் எல்லாத்துலயும் விட்டுருவான். நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஆமென். நம்ம ஜோம் பண்ணுவோம், 5 மாசம் நல்லா இருப்போம், திருப்பியும் பாத்தீங்கன்னா வேற இடத்துல கை வைக்க மாட்டான் பிசாசு, அங்கே தான் கை வைப்பான் திருப்பியும் வந்து. He knows very clearly எங்க கை வச்சா எங்க உழுவோம், எங்க இவன் சென்சிட்டிவ், எங்க வீக்னு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் சொல்றேன், உனக்கு எதிராக வருகிற சவால்களை ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாத, ரொம்ப கவனத்தோடு அதை நீ ஃபேஸ் பண்ணணும். ஆமென். சத்தமா ஆமென். யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். எல்லா யூத் மீட்டிங்லயும் யோசேப்பு குறித்து பேசுறீங்க, எங்களுக்கு தெரியாதாங்க, நீங்க பாப்பீங்க, தெரியும். This Joseph was a young man. உங்களை என்னைய போலதான் ஒரு வாலிபன். அந்த ஸ்திரீ ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய அவனை இழுத்தாங்களாம். ஒவ்வொரு நாளும், ஏதோ ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளும். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு நாளும், டே பை டே, ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு அவனை இழுத்து கொண்டே இருந்தாங்க. ஜோசப் said no. first no சொல்ல கத்துக்கணும் நம்ம. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த பாவம் தானே, பாத்துக்கலாம், எதிர்த்து நின்றலாம் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் எல்லா பாவத்திற்கும் எதிர்த்து நிக்க சொன்னார். ஆனா அந்த ஒரு பாவத்துக்கு மட்டும் எதிர்த்து நிக்காதடா, ஓடி போயிடுறான்னு சொன்னார். ஆமென். பொல்லாத பிசாசு இந்த வாலிபர்களை இந்த வாலிப காலத்துல எங்க கை வைப்பானா? the sexual desires, நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தை தூண்ட ஆரம்பிப்பான். நல்ல கவனிங்க. he arouses the sexual desires from us. பொல்லாத பிசாசு அதை தூண்ட ஆரம்பிப்பான். முதல்ல நோ சொன்ன கத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் போராட்டம் தான். யோசேப்பு முதல்ல நோ சொல்லிட்டான். ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாலாம். ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்னுதானா முடிஞ்சிருக்கும் கதை, அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். யோசேப்பை குறித்து நீங்க நம்ம பேசிருக்கவே மாட்டோம். பட் he took a right choice. உடனே விலகி ஓடினான். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பெரிய தப்பு என்ன? நான் ஜோம் பண்ணிட்டேன், என் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? எந்த பாவம் வந்தாலும் நான் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்துக்கும் அதே ஃபார்முலாவை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எந்த பாவத்துக்கு எதிர்த்து நில்லு, இந்த பாவத்துக்கு மட்டும் எதிர்த்து நிக்காத, விலகி ஓடு. சத்தமா சொல்லுங்க, விலகி ஓடணும். சத்தமா விலகி ஓடணும். Flee from sexual immorality. இந்த பாவத்துக்கு முன்னாடி எதிர்த்து நின்னு நான் ஜெயிச்சிருவேன் சொல்லாதப்பா, இதை உன்னால மேற்கொள்ள முடியாது. You have to flee. நோ அப்படின்னு சொல்லிட்டு ஓட கத்துக்கணும். யோசேப்பு நோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடினான். ஒரு 10 நிமிஷம் நின்னு இருந்தாரா மாட்டிருப்பான் அந்த இடத்துல. மிகுந்த கவனத்தோடு அவன் சவாலை எதிர்கொள்ள ஆரம்பித்தான். இரண்டாவது, என்னை யார் பார்த்துட்டு இருக்கிறார் நோக்கம் அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பே இதே போனே, இதே தான் பாவம் செய்யறோம். ஒரு 5 மாசம் கழிச்சு திருப்பி தப்புன்னு தெரிஞ்சு இதுல போனா மாட்டிப்போம் தெரிஞ்சு இதே திருப்பி நம்ம எடுத்தடி பார்த்துட்டு இருந்தோம் சொன்னா கீழே விழுந்துருவீங்க. You have to say no for that. விலகி ஓடுன்னு கர்த்தர் சொல்றாரு. விலகி ஓடு. Flee from all these sexual desires. வாலிபத்தின் இச்சைக்கு விலகி ஓடுன்றார் கர்த்தர். அது எதிர்த்து நிக்காதப்பா, அது எதிர்த்து நிக்காத. எதிர்த்து நின்னா எவ்வளவு நாள் நீங்க நிக்க முடியும்? 1 நாள் நிப்பீங்க, 2 நாள் நிப்பீங்க, 5 மாசம் நிப்பீங்க, 2 வருஷம் நிப்பீங்க, அட்லீஸ்ட் 3 வருஷம் நிப்பீங்க. திருப்பியும் பிசாசு அங்கேயே தான் கை வைப்பான். நீ விழுற வரைக்கும் அங்கதான் கை வைப்பான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு,
விலகி ஓடு. சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணுமா? ஈவன் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் you have to flee. One of the deadliest sins in the world is sexual sins. கொடூரமான பாவம், ஒரு பயங்கர விதமான அடிக்ஷன் இந்த பாவம் தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்திற்கு நீ எதிர்த்து நிற்காத, விலகி ஓடிரு அப்படின்னு சொல்றாரு. Face your challenge with, சத்தமா, மிகுந்த கவனத்தோடு. பொல்லாத பிசாசு ரொம்ப ரொம்ப கிளவரான ஆளுங்க, ரொம்ப ரொம்ப கிளவரான ஆள். எந்த விதத்துல எப்படி இந்த காரியத்தை உள்ள கொண்டு வரலாம் நினைப்பான். You have to be very careful. ரொம்ப கேர்லெஸ்னஸா ஒரு இந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களா? Never stop praying for that. இதுக்காக ஜெபிக்கிறது நிறுத்தாதீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இதுல நீங்க வீக்னு தெரியும்னா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆனா நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? 3 நாள் 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி அப்புறம் முடிஞ்சு சாவல்தான், இதுக்கப்புறம் நான் பரிசுத்தமா வாழ்ந்துறேன் அப்படின்னு ஒரு தப்பு பண்ணி அதுக்கப்புறம் ஜெபமே பண்ண மாட்டோம் அந்த காரியத்திற்காக. மறுபடியும் பிசாசு அங்கதான் வந்து கை வைப்பான். Face your challenge with care. ரொம்ப கவனத்தோடு. இதுல வீக்கன் தெரியுதா? Find the root cause. இதோட வேரெல்லாம் கண்டுபிடிச்சு எங்க இருந்து இந்த பாவத்தை தூண்ட வைக்கிறான் பிசாசு கண்டுபிடிச்சு அந்த வேரெல்லாம் கட் பண்ணணும். வேரெல்லாம் கட் பண்ணணும். போன் ஒரு பெரிய இடர்லாம் இருக்கா, தூக்கி போடுன்றார் ஆண்டவர். தூக்கி போடல, இடர்லாம் இப்படி தூக்கி போடு, அது கிடையாது. இந்த போன்ல தேவையில்லாத காரியத்தெல்லாம் பாக்குறல, அதெல்லாம் கட் பண்ணு அப்படின்றார். நான் இன்னைக்கு பெருமையா சொல்ல விரும்பல. என் போன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்கு, பிளாக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆப்? எல்லாம் வாலிபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளாக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளாக்கேட்டை வந்து 2000 ரூபாய் கொடுத்து நான் வந்து ரெஜிஸ்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேன் 2 வருஷத்துக்கு. ஏன்னா என் போன்ல நீங்க என்னதான் போயிட்டு என்ன தேடினாலும் வராது. the user has been blocked அப்படின்னு தான் வரும். ஏன்னா நானும் மனுஷன், மாம்சம் இருக்குது. பொல்லாத பிசாசு எப்படியாச்சும் கீழே தள்ளான்னு பார்ப்பான். பட் we have to find the root cause. எங்க இருந்து பொல்லாத பிசாசு கையை வைக்கிறான்னு பார்த்து அந்த ரூட் காஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்க போதுமானவரா இருக்கிறார். ஆனா நமக்கு என்னன்னா அந்த ரூட் காஸ் எல்லாம் பிடிக்க நேரமே இருக்காது. திருப்பி we will be enjoying the sin. திருப்பி அங்கே தான் போவோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, face your challenge with care. மிகுந்த கருத்தோடு கவனத்தோடு உனக்கு வருகிற சவால்களை நீ சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். உன் போன்ல இந்த தேவையில்லாத வெப்சைட் உன்னை அடிக்கடி தூண்டுக்குதா, அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணியா? தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கியா, அந்த அப்ளிகேஷனை பிளாக் பண்ணு. ஒருவேளை போனே இந்த போன் ஸ்மார்ட் போன் எடுத்தாலே பெரிய பிரச்சனையா இருக்கா, ஸ்மார்ட் போனை கொஞ்ச நாளுக்கு தூரம் வச்சுட்டு பட்டன் போன் யூஸ் பண்ணு. ஒருவேளை உன்னுடைய லேப்டாப் பெரிய உனக்கு இடரலா இருக்குதா, கட் இட். ஆண்டவர் சொன்னார், உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்குனா கட் பண்ணி தூக்கி போடுன்றார். லிட்டரலா கட் பண்ணி தூக்கி போடணும்னா இதுதான் மீனிங். எங்கெங்க ரூட் காஸ் பிசாஸ் எங்கெங்க அந்த வேற பயன்படுத்துறோம் அந்த வேற கட் பண்ணீங்கன்னா கர்த்தர் அதுல ஜெயத்தை கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். ஆமே. நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? Face your challenge with care. மிகுந்த கருத்தோடு. ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. ஒரு கதையை சொல்ல நான் விரும்புறேன். 1912 வருஷம். நான் இந்த வருஷத்தையும் இதோடைய செய்தியும் சொல்றேன். உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா நீங்க கெஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு காரணம், நல்லா கவனிங்க. 1912 வருஷம் 2300 பயணிகளோட இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்திற்கு கடல் பிரயாணம், 4 நாட்கள் பிரயாணம். எனி கெஸஸ்? நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா? யாரோ சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்களேன். டைட்டானிக். மிக பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட ஒரு பெரிய படம் டைட்டானிக். we all know about that. 1912 வருஷம் 2300 பயணிகளோட இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்திற்கு கடல் வழியா ஒரு 4 நாட்கள் பிரயாணம். மிக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட ஒரு பெரிய கப்பல் தி டைட்டானிக். வெறும் பணக்காரங்க மாத்திரம் போறக்கூடிய ஒரு பெரிய லக்ஸரியஸ் கப்பல். இந்த கப்பலை கட்டிட்டு இருக்கும் போது அந்த கேப்டன் கிட்ட வந்து நிறைய பேர் இந்த கட்டுறவங்க கிட்ட சொன்னாங்களாம், ஒழுங்கா கட்டுங்கயா, கொஞ்சம் ஒழுங்கா கட்டுங்க,
ஏன்னா போகிற கடல் வந்து சரியான கடல் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அந்த கட்டுறவங்க சொன்னாங்களாம், கடவுளே வந்தாலும் அந்த கப்பலை தண்ணியில மூழ்கடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொல்றது சும்மா கிடையாது, உண்மை. சரித்திரத்தில் இருக்குது, ஹிஸ்டரியில இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தா படிச்சு பாருங்க. கடவுளே நினைச்சாலும் அந்த கப்பலை தண்ணியில மூழ்கடிக்க முடியாது. மூழ்கடிக்க முடியாது. அவங்க போய்கொண்டிருந்த அந்த பிரயாணம், அந்த கடல் பிரயாணத்துல 6 வாட்டி அமெரிக்கா தேசத்துல இருந்து எச்சரிப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டே இருந்துச்சாம். என்ன எச்சரிப்பு? நீங்க வருகிற பாதை சாதாரணமான பாதை இல்ல, பெரிய பெரிய பனிக்கட்டிகள் இருக்கும். 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கலையாம். 6 வாட்டி காஷன் கொடுத்துட்டே இருந்தாங்களாம். எத்தனை வாட்டி? 6 தடவை காஷன் கொடுத்துட்டே இருந்தாங்களாம். பொறுமையா வாங்க, நிதானமா வாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க அப்படின்னு. அந்த படகை கட்டினவன் அன்னைக்கு அந்த கேப்டன் எல்லாம் அந்த கப்பல்ல தான் இருக்கிறாங்களாம். அவங்க சொன்னாங்க, கடவுளை நினைச்சாலும் தண்ணியில தள்ளவே முடியாது. பட் வாட் ஹேப்பன் யூ நோ? அன்னைக்கு அந்த கப்பல் மூழ்கி போனதுக்கு காரணம் அந்த கப்பல் சரியா கட்டப்படலையான்னா இல்ல, பிகாஸ் ஆஃப் தேர் கேர்லெஸ்னஸ். அவங்க சரியான கண்ணோட்டத்துல அந்த 6 வாட்டி சொல்லப்பட்ட காஷனை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி போயிருந்தாங்கன்னா அன்னைக்கு தப்பிச்சிருப்பாங்க. 6 வாட்டி சொல்லப்பட்ட பிறகும் அதை கொஞ்சம் கூட கவனிக்காம, அந்த லெத்தாஜிக்னஸ், அந்த கேர்ஃபுல்னஸ் இல்லாதனால அந்த பெரிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு 2300 பேர்ல 1800 பேர் அன்னைக்கு கடல்ல விழுந்து செத்து போனோம். பிகாஸ் ஆஃப் தேர் கேர்லெஸ்னஸ். நமக்கு வருகிற சோதனைகள், சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ரொம்ப கவனத்தோடு நீ மேற்கொள்ளணும்னு கர்த்தர் இன்னைக்கு உன்னை எச்சரிக்கிறார். தப்புன்னு தெரிஞ்சும் அநேக தடவை கர்த்தர் உணர்த்தியும், இந்த டைட்டானிக் 6 வாட்டி உணர்த்துற மாதிரி அநேக தடவை கர்த்தர் உணர்த்தியும் உணர்த்தி கொண்டே இருந்தும் காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிற செவிட்டு விரியன்களை போல ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை எண்ணம் போன போக்கில் அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கும்னு சொன்னா, இந்த டைட்டானிக் கப்பலுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஃபேஸ் யுவர் சேலஞ்ச் வித் மிகுந்த கருத்தோடு, மிகுந்த கவனத்தோடு. அது எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கலாம்? ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து போராட்டமா இருக்கலாம். நான் சொன்னது போல ஒருவேளை போன் ஒரு பெரிய போராட்டமா இருக்கலாம். நீங்க நினைக்க, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், தப்புன்னு தெரியுது, ஆனா திரும்பி கீழே விழுந்துடுறேன். என் போன் எடுத்தா திருப்பி அந்த காரியத்துக்கு தான் போகணும்னு தோணுது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா வெளியே வர முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா நான் சொல்றேன், ஃபேஸ் யுவர் சேலஞ்ச் வித் கேர். உன்னுடைய எதிரி எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து மிகுந்த கவனத்தோடு நீ செயல்படுவாயானால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென். Face your challenge with care. இரண்டாவது நான் சொன்ன face your challenge with, சத்தமா face challenge with. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். இரண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தைரியத்தோடு உனக்கு வருகிற சவால்களை நீ சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வர. ஒரு காட்டுல வாழ்கிற இந்த நார்மலான குதிரைக்கு இப்படிப்பட்ட தைரியம் எல்லாம் இருக்காது, பயந்து ஓடிரும். ஆனா ஒரு ட்ரெயின்ட் ஹார்ஸ், ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை, அதற்கு வருகிற எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சவாலை சந்திக்க மிகுந்த தைரியத்தோடு அது ஃப்ரண்ட்ல ஓட ஆரம்பிக்கும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, தைரியத்தோடு நீ போராட்டங்களை சந்திக்க வேண்டும். ஏன்னா அந்த குதிரை பாத்தீங்கன்னா இந்த பேட்டில் ஃபீல்ட்ல, அந்த போர்ல ஓடணும்னு சொன்னா அது சாதாரணமான போர் கிடையாது. பெரிய பெரிய அம்புகள், ஈட்டிகள் அதற்கு நேரா வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி போகிற அளவுக்கு இந்த குதிரை ஆயத்தமாக்கப்பட வேண்டும், அதற்குள்ள ஒரு தைரியம் இருக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, face your challenge not only with care but also with courage. தைரியத்தோடு சவாலை சந்தி. எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியா இருக்கா, தைரியத்தோடு முன்னேறி போ, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம பெரிய போராட்டம் வந்து அப்படியே பயந்து உட்கார்ந்துருவோம், ஐயோ பெருசா இருக்குதே போராட்டம் அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, face your challenge with care. பைபிள்ல ஒரு மனுஷர் தான் கிதியோன். 32,000 சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு போறான், ஒரு பெரிய போருக்கு போறான். அந்த பக்கம் எனிமி கேம்ப்ல இருக்கிற ஆட்கள் பாத்தீங்கன்னா 1,35,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு பெரிய திரள் கூட்டம். ஒரு விதமான பயம் அவனை பிடிச்சதான். அன்னைக்கு இரவு ஆண்டவர் சொப்பனத்துல அவனுக்கு தோன்றி, பயந்து இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் சொல்ல அப்படின்னு போனா,
32,000 பேர்ல 22,000 பேர் வீட்டுக்கு ஓடிட்டான். எத்தனை பேர் வீட்டுக்கு ஓடிட்டான்? அந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1,35,000 பேர் இருக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, இந்த பலத்தோட போப்பா, உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் உனக்கு பலத்தை தரேன்னு கர்த்தர் சொல்றாரு. போராட்டங்களை தைரியத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். Face your challenge with courage. சத்தமா சொல்லுங்க, face your challenge with. ரொம்ப கருத்தோடு இந்த சவாலை சந்திக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா சந்திக்கணும். அதே நேரத்தில் தைரியமும் தேவை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். Face your challenge with. சத்தமா, உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு தெரியுது, பரவாயில்ல பிடிச்சிடும் சீக்கிரமா, சத்தமா சொல்லுங்க. Face your challenge with. நிறைய பேர் பார்க்குறான், டே போதண்டா மணி ஆயிடுச்சுடா விட்றா அப்பா. திஸ் இஸ், நான் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு எப்படிலாம் சந்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. Face your challenge with companionship. முதல்ல சொன்ன ரொம்ப கருத்தோடு பிசாசு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு ரொம்ப கருத்தோடு நீங்க சவால்களை எதிர்கொள்ளுங்க. நீங்க நினைக்கலாம், நான் யார் தெரியுமா, நான் எந்த சர்ச் கீழே இருக்க தெரியுமா, என் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா, எனக்கு எவ்வளவு வசனம் தெரியுமா அப்படின்னா உங்களை விட மேல பயங்கரமான ஆளா. அதனால தான் சொல்றேன், face your challenge with care. ரெண்டாவது, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற தைரியமும் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு வருகிற சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். மூன்றாவது, face your challenge with courage. நம்ம வாசிச்ச ஒரு வசனம், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயம் கர்த்தரால தான் வரும். நீங்க உங்களுக்கு வருகிற போராட்டங்களை நீங்கள் கவனத்தோடு சந்திக்கிறது மாத்திரம் போதாது, தைரியத்தோடு சந்திக்கிறதுக்கு மாத்திரம் போதாது, இந்த கம்பானியன்ஷிப்போடு நீங்க சவால்களை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னதான் இந்த குதிரை ஆயத்தமாக்கப்பட்டாலும், ஒரு மிக வலிமையான ஒரு மிருகமா இருந்தாலும், அது மேல இருந்து உட்கார்ந்து அதுக்கு கீ கொடுக்க ஒரு கம்பானியன்ஷிப் தேவை. ஆமே, நம்ம என்னதான் தேவ சமூகத்துல, நம்ம என்னதான் இந்த இடத்துல யூத் மீட்டிங்லாம் வந்து ஆயத்தமாக்கப்பட்டாலும், பரிசுத்த ஆவியானவர் என்கிற கம்பானியன்ஷிப் இல்லாம நம்மளால இந்த உலகத்துல எந்த சவாலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல வர விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, we need a companionship and that is Jesus Christ. இங்கெல்லாம் வந்து இன்னைக்கு உங்களை ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஆயத்தமாக்கப்படுறீங்க, இந்த இடத்துல வசனத்தால ஆயத்தமாக்கப்படுறீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருந்து, உங்க மேல இருந்து இந்த குதிரையை ஜெயமாய் இந்த உலகத்துல ஓட வைக்கணும்னு சொன்னா இயேசு என்கிற கம்பானியன்ஷிப் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன். ஆமென். ஒரு குதிரைக்கு ஆயத்தம் தேவைதான், ஒரு குதிரைக்கு பயிற்சி தேவைதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அதன் மேலிருந்த அந்த குதிரையை ஜெயத்திற்குள்ளாக நடத்த இயேசு கிறிஸ்துவர் என்ற அந்த கம்பானியன்ஷிப் இந்த மதியான நேரத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவை என்பதை சொல்ல வருகிறேன். ஆமென். சத்தமே ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆயத்தமாக்கி இருக்கிறார். உங்களுக்கு எதிராக வருகிற இன்னைக்கு யூத் மீட்டிங்ல இருந்து வெளியே போகும்போது, நீங்க இதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக வருகிற சோதனைகளுக்கு எப்படி ஆயத்தமாக்கப்படணும் என்றதை கர்த்தர் இன்னைக்கு சொல்லி தந்தார். ஆனா ஒரு கம்பானியன்ஷிப் இன்னைக்கு வேணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்க போறோம், அனாயிண்டிங் செஷன்ல கடந்து போக போறோம். ஹalleluya, thank you Jesus. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற கம்பானியன்ஷிப் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம ஈஸியா வாழ்க்கையில தோத்து போயிடும். எல்லாம் கண்ணை மூடி ரெண்டு கையை உயர்த்தி, thank you Holy Spirit, thank you Jesus. Thank you Holy Spirit. எல்லாருடைய கண்கள்